சரோஜா தேவியின் மறைவு திரைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். அழகிய முகபாவங்களாலும் நளினமான நடிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்தவர் என்று புகழாரம். மறைந்த சரோஜா தேவிக்கு எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் இரங்கல். சரோஜா தேவியின் புகழ் என்றைக்கும் திரையுலகில் நிலைத்திருக்கும் என்றும் உருக்கம். சரோஜா தேவி மறைவுக்கு நடிகர்கள் ரஜினி, கமல் உள்ளிட்டோர் இரங்கல். நடிகைகள் ராதிகா, குஷ்பு, சிம்ரன், த்ரிஷா உள்ளிட்டோரும் சரோஜா தேவிக்கு அஞ்சலி. உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை நாளை சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு சேவைகளை பொதுமக்களின் வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் 30ஆம் தேதி வரை முகாம் நடைபெறுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அமுதா IAS தகவல். தொடர்ந்து 4 மாதங்கள் நடைபெறும் முகாம்களில் 1,00,000 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. ஸ்டாலின் முகாமில் நம்ம பெறக்கூடிய மணிகள்லாம் 45 டேஸ்க்குள்ள டிஸ்போசல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 30 நாள் கொடுத்துருந்தோம். 30 நாளுக்குள்ள சில பெட்டிஷன்ஸ்லாம் கவர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அந்த ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு 45 டேஸ்க்குள்ள இந்த பெட்டிஷன்ஸ்க்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்று CM இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு. அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்கள் கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி கூறுவது நாகரிகமானது அல்ல, கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கும் செயல் என டிடிவி தினகரன் விமர்சனம். அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி செய்து NDA கூட்டணியை பலப்படுத்தி வருகிறார். இந்த முயற்சிக்கு பங்கம் வருவதமாக ஒரு கருத்தை சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன். தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் தனது முடிவை அறிவிக்க உள்ளதாக அறிவிப்பு. மதுரையில் 4/9/2025 வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடத்தப்படும். அந்த மாநில மாநாட்டில் நம்முடைய அனைத்து நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முடிவு, எதிர்காலத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்ற முடிவு, அத்தனை கொள்கை விலங்குகளும் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு அங்கு நிறைவேற்றப்படும். ஹரியானா, கோவா மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு புதிய துணைநிலை ஆளுநரை நியமனம் செய்தார் குடியரசுத் தலைவர். தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் சவரன் 73,240 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளராக 4 மூத்த IAS அதிகாரிகள் நியமனம். ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகியோருக்கு இடம். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலை நீக்கக் கோரி இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு. நடிகை வனிதா விஜயகுமார் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிபா வைரஸ் குறித்து நீலகிரி மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம் என ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவுறுத்தல். நீலகிரிக்கு வரும் வாகனங்கள், சுற்றுலா பயணிகளை 3 குழுக்கள் சோதனை செய்து வருவதாகவும் தகவல்.
மும்பை உயர்நீதிமன்றத்தில் சோனி நிறுவனம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை. காப்புரிமை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் வரும் 18ஆம் தேதி விசாரணை. ஆனி மாத கடைசி முகூர்த்தத்தால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 25 ஜோடிகளுக்கு திருமணம். உறவினர்கள் புடைசூழ திருமணம் செய்த புதுமண தம்பதிகள் முருகனை தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி குளச்சலில் பள்ளி மாணவியிடம் 60 சவரன் நகைகள் அபகரிப்பு. இன்ஸ்டாகிராம் மூலம் காதலன் போல் பழகி ஏமாற்றிய சக பள்ளி மாணவியை பிடித்து விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.